கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்னியா லாட்டரி ட்ரா நம்பர் 689 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் உங்களை ஜாயின் பண்ண டெய்லி சொல்லிகிட்ருக்கேன்றதை உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். இந்த கேஎல் டைமண்ட்க்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? இதை தரேன், மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? 570 ரிசல்ட் 18/1/2025 ஒரு கேரளா கார்னியா லாட்டரிக்கான ஒரு 689 ட்ரா நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கார்னியா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது ரிசல்ட்டு நிர்மல் லாட்டரி ரிசல்ட் பார்த்துக்கிட்டா 570. ஓகேங்களா? இந்த காலத்தில் மெம்பர்ஷிப்பில் போட்டது, இந்த காலம் நம்ம வீடியோவில் போட்டது. ஓகேங்களா? இதில் 3 டிஜிட் கொடுக்குறோம் இல்லையா? இதில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 750 கொடுத்துருக்கோம். இது நமக்கு ஒரு 3 டிஜிட் வின்னு. ஓகேங்களா? எடுத்த உடனே நம்மளுக்கு 3 டிஜிட் ஒரு வின்னு. இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 079 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து பிசி பாஸ். ஓகேங்களா? பிசி நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்தோம். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸு இல்லாமல் வின்னிங் வந்துடும். கொஞ்சம் ரிஸ்க்குனா பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வின்னிங் ஒரு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு. ஓகேங்களா? அதே மாதிரி 750 இது அப்படியே 570 கன்வெர்ட் ஆகும். பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 டிஜிட் வின்னிங் வந்துச்சுன்னா என்னை இந்த மாதிரி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நண்பர்களாகி எல்லாம் வச்சுட்டு தான் சொல்கிறோம். கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதாவது சூப்பர் சாட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம், கட்டாயம் கிடையாது. இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டு மெம்பர்ஷிப்பில் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இல்லையா? கொடுத்த நம்பர் 047 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் 4 தவிர்த்து இந்த 2 போர்டுமே பாஸு. 0வும் பாஸு, 7ம் பாஸு. இதில் யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வின்னிங் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சு எனிவேஸ் இல்லைன்னா காம்பன்சேட் ஆகுது ஆயிரும். ஓகேங்களா? அதே போல் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், சி போர்டு 0 இல்லை 4 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். 2 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது முதல் நாள்லேயே நம்மளுக்கு 0 உள்ள என்ட்ரி கொடுத்துருச்சு. ஃபாலோவிங் நம்பர் நேற்று தான் தூக்கணும். அதாவது அதுக்கு கரெக்டாக 3 நாள் சொல்லியிருப்பேன். 3 டேஸ்க்குள்ளே வந்துடும். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கன்னு. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான வின்னிங், அதுவும் டுடே ஒரு சூப்பரான ஒரு மாஸான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு வின்னிங் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உங்கள்கிட்ட எந்த ஒரு காசுமே வாங்காமல் நட்டமாயிராமல். ஓகேங்களா? நானும் 10ஓட 11 உங்களை ஏமாத்திடக்கூடாது இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற கரிகாலத்தில் யாரை எப்படி நம்புறதுன்னு தெரியலை. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 351 நம்மளுடைய கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அது செகண்ட் நம்பர் 049. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 537. ஓகேங்களா? 537 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 275. ஓகேங்களா? 275 அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 780 079. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பரை லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 351 049
5 3 7 2 7 5 7 8 0 0 7 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்மளால் முடிஞ்சளவு உங்களுக்கு வின்னிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, எனிவேஸ் ஒரு நாள் கூட நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தது கிடையாது. அது சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, மறுபடியும் அது ரிமைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் நம்பர் 7 2 0 7 0 7 3 8. ஓகேங்களா, 3 8 5 5. ஏன்னா எதனால் 5ன்னு சொன்னேன்னா 7 0 வந்துருக்கு, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 70 வந்துச்சுன்னா, அதாவது கூட்டு எண்கள் அதெல்லாம் அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு அதுக்கு ஒரு சாட்டு மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் யார்கிட்டையும் எந்த விதமாக கேட்கணும்னு அவசியமே இருக்காது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 5க்கு அப்புறம் 8 9. ஓகேங்களா, 8 9. அதுக்கடுத்து பார்த்துட்டா 1 7 1 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸிங். அதுக்கப்புறம் 65 56 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது நம்மளுடைய ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் 7 2 0 7 3 8 5 5 8 9 1 7 6 5 5 6. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட். ஓகேங்களா, இதில் சிம்பிள் தான், சிம்பிள் கான்ஃபிகரேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட் நம்பர் 7 8 3 5 2 9. ஓகேங்களா, 7 8 3 5 2 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு சான்சஸ் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டுலேயும் ஃபாலோயிங் நம்பர் இன்றைக்கி புதுசாக எடுக்கிறோம். பி போர்டுலேயும் ஃபாலோயிங் நம்பர், சி போர்டுலேயும் ஃபாலோயிங் நம்பர். ஓகேங்களா, ஏ போர்டு 5, பி போர்டு 7, சி போர்டு 0. ஓகேங்களா, இதை பொறுத்தளவு நம்ம டுடே நம்ம ஏ போர்டில் என்ன பெண்டிங் நம்பர் இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாத்துலேயுமே 2 2 நம்பர் ஃபாலோ பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஏ போர்டில் 3 நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, 3. ஓகேங்களா, ஏ போர்டில் 3. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 இருக்குது. ஓகேங்களா, 2. இதில் வந்து 3 இல்லைன்னா 2 2. ஓகேங்களா, பி போர்டு 7. பி போர்டு 7. அது என்ன என்ட்ரி? புது என்ட்ரி இல்லை, செகண்ட்ரி. ஏதாவது 2வது தடவை வந்திருக்கு 7. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் இன்னும் வரலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் 3 வரல. ஓகேங்களா, அப்படின்னா நம்ம இது வந்து 3 வந்து நம்ம மெயினாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் 12ஆம் தேதி 3 வந்திருக்கு. ஓகேங்களா, 12ஆம் தேதி நம்மளுக்கு 3 வந்திருக்கு. அப்போ என்ன நம்பர் வரலை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லா நம்பரும் வந்துருச்சு நண்பர்களே. ஆச்சு, பி போர்டை பொறுத்தளவு எல்லா நம்பருமே என்ட்ரி ஆயிடுச்சுங்க, சரியான ஆட்டங்க. அதே மாதிரி தான் சி போர்டும் அப்போ அதே மாதிரி தான் ஃபுல்லாக என்ட்ரி ஆயிடுச்சா. சி போர்டில் என்ன வரலன்னா 2 வரல. ஓகேங்களா, அதாவது 2 வரல. நம்மளுடைய 4 ஃபாலோவிங் நம்பர் இது ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியாச்சு, இதை புதுசாக எடுத்தாச்சு. 2 வந்து பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டு 2 பெண்டிங். ஓகேங்களா, அதனால் இன்னும் நம்ம இதை வந்து எம்டியாக விட்டுருவோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க, நல்ல நம்பரை ஃபாலோவிங்காக எடுத்துருவோம். அதாவது எதுக்கு அந்த டைமிங்னா நம்ம எடுக்கிற நம்பர் 2 நாள் அதிகபட்சம் 3வது நாளில் வெளியில் வந்துடணும். ஓகேங்களா, அப்போனா தான் நமக்கு வந்து லாபம், இல்லைன்னா நட்டம் தான், நட்ட கணக்கில் ஏறிடும். ஓகேங்களா, ஏ போர்டு 5 வச்சு 3 இல்லைன்னா 2, சி போர்டு 0 வச்சு 2 இல்லைன்னா 4. இது வந்து 2 இல்லைன்னா 4. ஓகேங்களா, இதுதான்
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 8, 4 ஓகேங்களா. இந்த 3848 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.